மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்வு. சொல்லுவோம், ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்வு. எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18-19 நான் வாசிக்கிறேன். 17 வாசிக்கிறேன். எபேசியர் 5, 17, 18, 19 நான் வாசிக்கலாம். சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறிகொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிங்கள் என்று இங்கே தேவ கிருபையினால் அற்புதமாக இந்த மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி 18-19 வசனங்களை நான் வாசிக்கிறேன். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறிகொள்ளாமல் எப்பொழுதும் நீங்கள் ஆவியில் நிறைந்திருக்க சங்கீதங்களினால் நீங்களே பேசிக்கொள்ளுங்கள். துதிப்பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய பாடல்களை பாடுங்கள். கர்த்தரை உங்கள் இருதயத்தில் மெல்லிய இசையில் பாடுங்கள். அல்லேலூயா. அப்போ சங்கீதங்கள் என்று நான் சொல்லும் பொழுது வேத வசனங்களை சங்கீதங்களாக வாசியுங்கள், பாடுங்கள் என்று சொன்னேன். சங்கீதங்களை உங்களுக்கு நீங்களே பேசிக்கொள்ளுங்கள். துதிப்பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய பாடல்களை பாடுங்கள். கர்த்தரை உங்கள் இருதயத்தில் மெல்லிசையில் பாடுங்கள். இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குது? ஸோ துதி பாடல்களை பாடுறீங்க, நல்ல ஆவிக்குரிய பாடலை பாடுறீங்க. உங்கள் இருதயத்தில், அதாவது மேக்கிங் மெலடிஸ் இன் யுவர் ஹார்ட் டு த லார்ட் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால அப்போ நம்ம அப்படி பாடும் பொழுது ஆவியினால் நாம் நிறைந்த ஒரு அனுபவத்திற்குள் கடந்து போகிறோம். நம்ம ஏற்கனவே ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். ஆவியான் உள்ளதான் இருக்கார். நம்ம இந்த பாடல்களை பாடி, சங்கீதங்களை பாடி, ஆவிக்குரிய பாடல்களை பாடி, அப்புறம் நம்ம இருதயங்களில் கர்த்தரை பாடும் பொழுது வெளியே இருந்து ஆவியான நம்மளை நிரப்ப போகிறதில்லை. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்ம என்ன செய்ய போகிறார்? நிரப்ப போகிறார். ஒரு தரம் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்துவிட்டார். உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கிறார். உங்களுக்குள்ள வாழ்கிறார். ஆவியானவர் எங்கே வாழ்கிறார்னா எனக்குள் வாழ்கிறார். 2ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கு போகலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. அவர் எங்கே வாசம் பண்ணுறாரு? உங்களுக்குள்ளே தான் வாசம் பண்ணுறாரு. ஆவியான் எங்கே வாசம் பண்ணுறாரு? சொல்லுங்கள். ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் அங்கே தான் இருக்கிறார் பாரு. இப்போ நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்க, வேதத்தை வாசித்து
வேதத்தை சங்கீதமாகவே வாசிக்கும் பொழுதும் ஆவிக்குரிய பாடல்களை பாடும் பொழுதும் உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பாடி மேக்கிங் மெலடிஸ்னா இருத்துக்குள்ளே பாடுறது. இருத்துக்குள்ளே யாராவது திட்டுவீங்க இல்லையா? திட்ட மாட்டீங்களா? திட்டுவீங்க. நல்லா இப்படி செஞ்சுட்டாங்களே. ஒரு சிலர் இருதயத்தில் திட்டுறது ரொம்ப பெருகி வாயில் என்ன செய்வாங்க, அவங்கள அறியாமலே திட்டுவாங்க அல்லது பேசுவாங்க. அப்போ இருதயத்தில் பாடி இப்படி நீங்கள் பாடிக்கொண்டே இருக்கும்போது என்ன சம்பவிக்குன்னா, உள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். ஆவியானவரால் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். உதாரணமாக பாருங்கள், நம்முடைய நீங்கள் பயணிக்கும் போதோ அல்லது உங்கள் தேவைக்காகவோ ஸ்ப்ரைட்டுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸ்ப்ரைட் என்ன இருக்குது? ஒரு கூல்ட்ரிங்க்ஸ். ஸ்ப்ரைட்டுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. அப்போது நான் ஒரு தடவை அதை என்ன பண்ணிவிட்டேன், நல்லா ஃப்ரிட்ஜில் அந்த எடுத்து எல்லா கூல்ட்ரிங்க்ஸையும் குளுக்கிற மாதிரி நேமமாக என்ன செஞ்சிட்டேன், அதுக்குள்ளே அந்த பாட்டிலுக்குள்ளே ஸ்ப்ரைட் இருந்துச்சு. குளுக்கின பாருங்கள், குலுக்கிட்டு ஓப்பன் பண்ணோடனே அது என்ன செஞ்சிருச்சு, பொங்கி வெளியே வந்துருச்சு. ஆனால் கடைக்காரர் சொன்னார், உங்களுக்கு தெரியாதா அதை ஷேக் பண்ணக்கூடாதுன்னு? தெரியாதா உங்களை? அதை குளுக்கக்கூடாதுன்னு தெரியாதா? அது என்ன உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரைட் தானே இருக்குது. இல்லை, அதை நீங்கள் குளுக்குனீங்கன்னா அது என்ன செய்யும், அது நிரம்பி என்ன செய்யும், வெளியே வருண்டார். அதுபோல் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. எங்கே இருக்கிறார்னா, பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட், உங்கள் இருதயத்தின் அடியில் இருக்கிறார் பாருங்க. நீங்கள் வசனங்களை எடுத்து சங்கீதங்களை போல அந்த வசனத்தை பாடி ஆவிக்குரிய பாடல்களை பாடி மேக்கிங் மெலடிஸ் இன் யுவர் ஹார்ட். இட்ஸ் ஃபார் லார்ட். அப்படி பண்ணும் பொழுது நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், என் ஆவியை அனல் மூட்டுகிறேன். என் ஆவி என்ன செய்யப்படுகிறது, அனல் மூட்டப்படுகிறது. அப்போது என்னுடைய பாட்டம், என்னுடைய இருதயத்தின் அடித்தளத்தில், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஆவியானவர் நான் சங்கீதங்களை பாடும் பொழுதும் ஆவிக்குரிய பாடல்களை பாடும் பொழுதும் என்னுடைய இருதயத்தில் மேக்கிங் மெலடிஸ் டு த லார்ட், என்னுடைய இருதயத்தில் அப்படி பாடல்களை நான் பாடும் பொழுது என் ஆவியை நான் அனல் மூட்டுகிறேன். அப்படி அனல் மூட்டும் என்ன செய்து பாருங்க, ஸ்ப்ரைட்டை செக் பண்ணும்போது எப்படி பொங்கி வழுகிறதோ அதுபோல் உள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இதுதான் நீங்கள் நிறைந்திருக்கிறதற்கு நீங்கள் தான் தீர்மானிக்கணுமே தவிர ஆவியானவர் தீர்மானிக்க மாட்டார். நீங்கள் எப்பொழுதும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்கள் அவரை அனல் மூட்டணும், உங்கள் ஆவியை அனல் மூட்டணும்னு சொன்னால், நீங்கள் அப்படி செய்யும் பொழுது, இவைகளை செய்யும் பொழுது ஆவியானவரால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் என்ன இருக்குன்னு, ஆவினால் ஒரு நாள் நிரப்பப்பட்டேன் என்கிற அனுபவம் இருக்கு பாருங்க. தொடர்ந்து அவர் நிரப்பப்பட்டு உள்ளே வந்துட்டார். உள்ளதான் வாசம் செய்கிறார், உங்களுக்குள் வாசம் செய்கிறார். ஆனால் நீங்கள் வசனங்களை சங்கீதம் போல பாடி ஆவிக்குரிய பாடல்களை பாடி உங்கள் இருதயத்தில் மேக்கிங் மெலடி இன் ஒரு ஹார்ட் டு த லார்ட், நீங்கள் அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் ஆவியை அனல் ஊட்டுகிறீர்கள். அப்படி அனல் மூட்டினீங்கன்னா பாருங்க, இந்த ஸ்ப்ரைட் பாலில் செக் பண்ணும்போது பொங்கி வழிகிறது போல உள்ளே இருக்கிற ஆவியானவர் வெளியே வந்து உங்களை முழுவதும் நிரப்பிக் கொள்ளுவார். நீங்கள் ஆவியில் நிறைந்த அனுபவத்தில் இருப்பீர்கள். அல்லேலூயா. இதுதான் நடக்குது பாருங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம், இது 16 கிடையாது, 6ஆம் வசனம். இது நிமித்தம் நான் உன்மேல் என் கையை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பாருங்களா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியோ அல்ல ஆவியின் வரத்தையோ ஆவியான ஒரு அந்த ஆவி ஸ்பிரிட்டை அனல் மூட்டணும்னு சொன்னால் நீங்கள் எபேசியர் 5:18 செய்யணும். அப்படி செய்தீர்களானால் உங்கள் ஆவி அனல் மூட்டப்படும். நீங்கள் உங்கள் ஆவி அனல் மூட்டலாம் அல்லது ஆவியை அவிழ்த்து போடலாம், அது உங்கள் கையில் இருக்குது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள் 1 தெசலோனிக்கேயர் சொல்லியிருக்குது. அப்போது எல்லா தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காலத்தில் நாங்கள் ஆவியை பெற்றதோடு சரி ஆவியை அவிழ்த்து போட்டாச்சு. தொடர்ந்து அனல் மூட்டுகிற அனுபவத்திற்குள் அவர்கள் தங்களை வைத்துக் கொள்ளவே இல்லை.
நீங்கள் ஆவியில் அனலாக இருக்கிறீங்களா, அனல் மூட்டுகிறீர்களா, அல்லது உங்கள் ஆவி அவிழ்ந்த, அதாவது அனலே இல்லாத ஒரு குளிர்ந்த நிலைமையில் வைத்துக்கொள்ளவும் உங்களால் முடியும். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த வசனங்களை எடுத்து நீங்கள் சங்கீதங்களாக பாடி, ஆவிக்குரிய பாடல்களை பாடி, கர்த்தரை உங்கள் இருதயத்தில் மேக்கிங் மெலடிஸ், இருதயத்தில் பாடிக்கொண்டு நீங்கள் கர்த்தரை துதித்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் ஆவி அனல் கொள்ளும், நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ உங்கள் ஆவி அவிழ்ந்து போன நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு காலத்தில் எனக்கு அப்படி ஒரு அனுபவம் இருந்தது என்று சொல்லுவீர்கள். ஆனால் அது மிகவும் வருந்தத்தக்க ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் நான் ஆவியில் நிறைந்திருக்க தீர்மானிக்கிறேன். எபேசியர் 5:18 படி, இந்த வசனத்தின்படி நான் செய்து என் ஆவியை எப்பொழுதும் அனல் மூட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவன் அவர்களை நிரப்பி வைத்திருப்பார். ஆமென். அவங்க நிரம்பி இருக்கும்போது பாருங்க, அவங்க ஃப்ளஷில் இருக்காங்களா, ஸ்பிரிட்டில் இருக்காங்களா, யூ காண்ட், நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஆனால் அவங்கள ஆவியில் நிறைந்திருந்து ஒரு தேவனுடைய வார்த்தையை சொல்லுவார்களால் அது சொன்னபடியே நடக்கும். இயேசுவின் நாமம் மகிமைப்படும். ஆமென். அது வாயிலிருந்து புறப்புற வார்த்தை அப்படியே நடக்கும், ஒன்றும் தவறுவதில்லை. தேவன் அதை செய்வார். ஆவியில் நிறைந்திருக்கிறனால பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்படி ஆவியில் நிறைந்த ஆசீர்வாதத்தை பற்றி நான் சொல்லும்போது, முதலாக புதிய ஏற்பாட்டில் ஆவியில் நிறைந்தவர் யாருன்னு கேட்டால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியில் நிறைந்திருந்தார். அவர் தான் ஆவியிலே நிறைந்த அவர் யோர்தான் நதியை ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்ட. வசனம் சொல்லுது, அவர் ஆவியில் நிறைந்தவராய். இயேசு ஆவியிலே நிறைந்தவராக இருந்தார். பாருங்க, அவர் தான் ஆவியில் நிறைந்திருந்தார். அவர் மேல் வந்து தங்கியிருந்தாரே, அவரை நிரப்பியிருந்தாரே, அவரோடு கூட இருந்தாரே. அந்த ஆவியானவர் இயேசுவோடு கூட இருந்தார். இயேசு எங்கும் செல்லும் பொழுது ஆவியில் நிறைந்தவராக இருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் தான் நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் ஆவியிலே நிறைந்திருந்தவராய் இருப்பாரானால் நாமும் ஆவியிலே நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்கள் ஆவி அனலாக இருக்கும், உங்கள் ஆவி அவிழ்ந்து போவது இல்லை. சரிங்க, என் வாழ்க்கை ஆவிலால் நிரப்பப்படுது. இப்படி நான் சங்கீதம் பாடுறேன், அப்புறம் ஆவிக்குரிய பாடல்களை பாடுறேன், என்னுடைய இருதயத்தில் கர்த்தரை பாடி நான் போட்டுறேன். நான் ஆவியில் நிறைவதால் எனக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன? அதான் ரொம்ப முக்கியம். அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். சரிங்களா, நான் சொல்கிறது ஆவிக்குரிய பெனிஃபிட்ஸ், நன்மைகள் என்ன, ஆவிக்குரிய நன்மைகள் என்ன? அப்போது பொருளாதார நன்மையை நான் வேணான்னு சொல்லலை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஆவிக்குரிய நன்மைகள் தான் மிக 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 நிலையானது, ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்குது. ஆவியில் நிரம்புறனால எனக்கு என்ன நன்மை வரும் என்று நான் பார்க்க போகிறோம். ஆவியில் நிறைந்திருந்தால் பல நன்மைகள் இருக்கிறது. அதில் சில நன்மைகளை நான் சொல்ல போகிறேன். மோசே இடத்துல கர்த்தர் பேசுகிறார். மோசே, நான் உனக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன், ஒரு திட்டத்தை தர போகிறேன். என்ன திட்டம் என்று சொன்னால், நீ ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்யணும். இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய அளவு என்ன, அதனுடைய திட்டம் என்ன, அதனுடைய பலகைகள் என்ன, அதில் இருக்கிற திரைச்சீலைகள் எவ்வளவாக இருக்க வேண்டும், அதில் இருக்கிற கேருபீன்கள் எவ்வளவாக இருக்க வேண்டும், உடன்படிக்கை பெட்டி எவ்வளவாக இருக்க வேண்டும், உடன்படிக்கை பெட்டியிலே பதிக்கப்படுகிற தங்கம் எவ்வளவாக இருக்க வேண்டும், அந்த தங்கத்தில் பொறிக்கப்படுகிற சித்திர வேலை எவ்வளவாக இருக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறதான அந்த தொங்குத்திரை எவ்வளவாக இருக்க வேண்டும், அந்த தொங்குத்திரையில் எத்தனை கலர் உள்ள நூல்களை கொண்டு நெய்ய வேண்டும், அந்த தொங்குத்திரையில் எந்த விதமான சித்திரம் தீர்க்கப்பட வேண்டும், பொன்னாலான பொன் குத்தலுக்கு எப்படி இருக்க வேண்டும், சமூகத்து அப்பம் எப்படி இருக்க வேண்டும், இப்படி எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து வெண்கலத்தால் என்ன எப்படி செய்யணும், தங்கத்தால் எப்படி செய்யணும், மரத்தை கொண்டு எப்படி செய்யணும், துணியை கொண்டு எப்படி செய்யணும், ஆரோனுடைய பரிசுத்த உடை எப்படி இருக்கணும், ஆரோனுடைய தலைப்பாக எப்படி இருக்கணும்னு சொல்லி எவ்ரி டீட்டெயில்ஸு ஏசப்பா மோசேட்ட கொடுக்குறாங்க. அப்போ மோசே சொல்கிறான், ஏசு ஆண்டவர்,
நீங்கள் சொல்கிற இந்த டீட்டெயில் எங்கேயாவது பூமியில் எங்கேயாவது தான் அதை பார்த்து அதை மாடலாக வச்சு நான் என்ன செஞ்சிடலாம். நீங்கள் சொல்கிற எதுவுமே பூமியில் மாடலாகவே இல்லை, எல்லாம் பரலோகத்தில் வச்சுருக்கீங்க. இதை போய் தச்சன்ட்டையும் பொற்கொள்ளன்ட்டையும் தையல்காரன்ட்டையும் நான் சொன்னால் அவனால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது, இதை செய்ய அவனால் கூடவே கூடாது. நான் என்ன செய்யட்டும்? நீங்கள் சொல்கிற அந்த டீட்டெயில்ஸ்னால் அது அற்புதமாக இருக்குது, உங்கள் ஞானத்துக்குரியதாக இருக்குது. பூமியில் இருக்கிறவன அந்த ஞானம் கிடையாது. நான் என்ன செய்யட்டும்னு கேட்டோன்னே கற்று சொல்லாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆலோசனை கொடுக்குறார். அதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். யாத்திரையாம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யாத்திரையாம் புஸ்தகம் 31 வாசிப்போமா? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேலை பேர் சொல்லி அழைத்து, நீங்கள் என்ன செய்கிறீங்க? பெசலெயேலுக்கு மாத்திரம்தான் இந்த அவனை மட்டும்தான் கூப்பிட்டான்னு நினைக்கிறீங்க. இல்லை, அப்படி இல்லை. தொடர்ந்து வாசிப்போம். பெசலெயேலை அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், என்ன செய்கிறதற்கு? தேவனுடைய வேலையோ எந்த வேலை, வினோதமான வேலைகளை யோசித்து செய்கிறதற்கு அவன் ஞானம் பெருத்தவன் அவன் சொல்லலை, யோசித்து செய்கிற. வாசிக்கலாம். பொன்னினாலும் வெண்ணினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறதற்கும் இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிப்பதற்கும் மரத்தில் சித்திர வேலை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அல்லேலூயா. ஆவியில நிரப்பின உடனே அவர் சொல்றார், ஞானம் அறிவு புத்தி எல்லாம் அவனுக்கு வந்துருச்சுன்றார். ஏன்னா அவன் சிறந்தவன் இல்லை. யாரு சிறந்தவன் இல்லை? பெசலேல் ரொம்ப சிறந்தவன் கிடையாது, அவன் சாதாரண ஆளு தான். ஆனா கத்து சொல்றார், ஏன் ஆவியில ஞானம் உள்ளது, அறிவு உள்ளது, புத்தி உள்ளது, இதனால் நிரப்பப்பட்டால் நீங்கள் ஞானமும் அறிவும் புத்தியும் அடைவீர்கள். அப்ப ஆவியான நிரப்பினார் பாருங்க. நிரப்பின உடனே அவன் வேறு மனுஷன் ஆயிட்டான். அவன் என்ன சொல்ல பாருங்க, அவன் நல்லா சொல்ற, வினோதமான வேலைகளை செய்ய யூனிக்கா இருக்கு. அந்த செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டி போல உலகத்தில் எங்குமே கிடையாது, இனி செய்யப்பட போவது கிடையாது. ஏன்டா இனி செய்யணும்னு சொன்னா தேவாவின் உதவி தேவையான வரமாட்டார் பாருங்க. ஹோலி ஸ்பிரிட் உங்கள் ஒவ்வொருவரையும் வினோதமான, நீங்க செய்யறது வினோதமா இருக்கும் பாருங்க. அது ஜெராக்ஸ் காப்பியா இருக்காது. அது எப்படி இருக்காது? ஜெராக்ஸ் காப்பியா இருக்கு. இப்போ என் ஊழியம் ஜெராக்ஸ் காப்பியா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் ஊழியம் எப்படி இருக்காது? ஜெராக்ஸ் காப்பியா இருக்கா. ஏன்னா நான் விசுவாசிக்க, நான் தேவ ஆவியினால் நிறைந்திருக்க விரும்புகிறேன். ஆமென். நீங்க செய்கிற வேலைகள் ஒவ்வொன்றும் ஜெராக்ஸ் காப்பியா இருக்காது. அவன் செஞ்ச அதை போல நான் செய்வேன். நீங்கள் வினோதமாக விசித்திரமாக தேவனால் ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய ஞானத்தில் புத்தியில அறிவில தேவனுடைய வேலையை செய்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வேலையோ அல்லது உங்க வேலையோ, நீங்கள் செய்கிறவைகள் உங்க பலன் இல்லை, உங்க புத்தி இல்லை, உங்க ஞானம் இல்லை, தேவாவினால் நான் நிறைந்திருக்கிறபடினால் நான் வினோதமான வேலைகளை தேவனுக்காக செய்வதற்காக ஞானமும் புத்தியும் அறிவும் உள்ளவனாக தேவாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் பாருங்க. பெசலேயோட நிப்பாட்டிட்டோம் இல்லை, அடுத்து வாசிக்கலாம். மேலும் தான் கோத்திரத்துள்ள குமாரனாகிய அகோலியாவையும் அவனோடு துணையாக கூட்டினதுமன்றி, அவனோடு கூட்டினது மட்டும் இல்லை, ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்தையும் ஞானத்தை அருளிலேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள், யாருக்கெல்லாம் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டார்களோ அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வினோதமான வேலையை ஞானமாக புத்தியாக செய்வதற்கு தேவன் அவர்களை தேவாவினால் நிரப்பினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க, ஆவியான சும்மா நிரப்புறதில்லை. நிரப்பும் போது என்ன வருது பாருங்க, நிரப்பும் போது பல நன்மைகள் இருக்குது. அது ஒரு நன்மை, ஞானம் வரும், பரத்திலிருந்து வரும், புத்தி வரும், பரத்திலிருந்து வரும், அறிவு வரும், பரத்திலிருந்து வரும்.
இது உலகம் சார்ந்ததாக இராது. அதற்காகத்தான் கர்த்தர் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் என்ன போட்டிருக்கு? எங்க போட்டிருக்கு? வாசிக்கலாம் பாருங்க. எபேசியருக்கு 5ஆம் அதிகாரம். எப்பா உங்க ஆவியினால் நிரப்பப்படல புத்திரனா இருப்ப. நான் என்னைக்கு ஒரு நாள் ஆவியால் நிரப்பப்பட்டேங்க. நான் தொடர்ந்து நிரம்பிருக்க தீர்மானிக்க சொன்னா நீ புத்திரனா இருப்பாய் என்று வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு போவோம் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் 17 வாசிப்போம். ஆகையால் சொல்லுங்க. ஆகையால் நான் மதியற்றவராயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொண்டு துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ புத்தியின வெளியே போகணும், உன் ஞானமற்றது வெளியே போகணும், உன் அறிவற்ற தன்மை வெளியே போகணும்னா நீ புத்திரனா மதியற்றவனா இருக்கக்கூடாதுன்னு சொன்னா என் ஆவியால் நீ நிரப்பப்படணும் பாப்பா. அப்பதான் உனக்கு ஞானம் புத்தி அறிவு வரும். நீ அப்பதான் வினோதமான வேலைகளை தேவனுக்காக செய்வாய். நீ சிறந்தவனாக இருப்பாய். நீ ஒரு ஜெராக்ஸ் காப்பியா இருக்க மாட்ட. தேவனுடைய ஞானத்தினாலும் புத்தினாலும் அறிவினால் நிரம்பினவனாக இருக்கும்படி நீ ஆவியில் நிறைந்த அனுமுள்ளவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் அவர்களை நிரப்பினார். அவர்களை மட்டும் நிரப்பினாரா என்ன? அவர்களை மாற்றுமில்லை, ஒரு பெரிய கூட்ட ஜனத்தை மட்டும் நிரப்பினார். அது மாத்திரமில்லை பாருங்க, சகோதரிமார்களை நிரப்புறாரு. யாத்திராகமம் புத்தகம் 35:26 வாசிப்போம் பாருங்க. 35:26 இவர்களும் தேவனுடைய பணிக்காக செய்தார்கள். இந்த கார்மெண்ட்ஸ் போட்டிருந்தார் பாருங்க, ஆசாரியன் போட்டிருந்தாங்க. அந்த கார்மெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கார்மெண்ட்ஸே இல்லை, அப்படி ஒரு ஆடை அலங்காரமே கிடையாது. அவன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நின்றானா கம்பீரமாக அவனை பார்த்தாலே ஹோலி பிரீஸ்ட், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆசாரியன் என்கிறதான ஒரு ஆடையை போட்டிருந்தான். அதற்கென்று நூலை திரித்ததும் அதற்கென்று துணியை தயாரித்து தைத்தது யார் தெரியுமா? சகோதரிமார்கள் தான். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க சொல்லுங்க. யாத்திராகமம் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 35:26 வசனம் சொல்லப்பட்டுங்க. 25 வாசிப்போம். ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று. இவங்க இப்படி ஆவியால் நிரப்பப்பட்டாங்க. என்ன செஞ்சாங்க? அவங்க புத்தியில செய்ய முடியாதுன்னு தேவனுக்கு தெரியுங்க. தேவனுடைய சபைக்கு தேவ ஆவியானவர் நிரப்புனார். அங்க சகோதரர்கள் என்ன செய்றாங்க? கடினமான வேலை செய்யறாங்க. இது கடினமான வேலை தான் இல்லைன்னு சொல்லல. அவங்க மரத்தை கொத்துறது, வெண்கலத்தை உருக்கிறது, தங்கத்துக்கான வேலைகள் எல்லாவற்றையும் அவளை செஞ்சாலும் என்ன செய்தா பாருங்க, இவர்களையும் நிரப்பினார். சகோதரிகள் ஆவியால் நிரப்பணும். அவங்க ஞான இறுதி அடைந்தார்கள். புத்தி அறிவு யோசித்து செய்கிறதற்காக சகோதரிகள் எல்லாரும் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். வாசிப்போம் பாருங்க. ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் கைகளினால் நூற்று என்ன பண்ற பாருங்க, நெய்யிறாங்க இல்லையா? நெஞ்சு புடவை தயாரிக்கிறாங்க. அது மணிக்கு ஆரோனுக்கும் பரிசுத்த வஸ்திரங்களையும் தொங்கு திரங்களையும் தயாரித்தது அந்த சபையை சார்ந்த சகோதரிமார்கள். ஆமே. ஏனென்றால் ஆவியானவர் நிரப்பினார். ஆமே. ஏன் சில ஸ்திரீகள் ஞானம் இல்லாமல் இருக்காங்க? ஆவியானவர் நிறைக்கப்படணும்னு தோணலை பாருங்க. ஏன் சில சகோதரர்கள் மதியற்றவர்களாக இருக்கிறார்கள்? ஆவியானவரால் நிறைந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. ஆகையினால அடுத்த வருஷம் வாசி பாருங்க. நூற்று தாங்கள் நூற்ற இள நீல நூலும். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? ஒண்ணுமே புரியாது. இள நூல் உங்களுக்கு என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்குன்னு தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இள நீல நூல். ரைட். அடுத்து ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். நூற்றாங்களாம் கொண்டு வந்தாங்களா? அப்புறம் எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் போதணும், எந்த ஸ்திரீகள் தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று தீர்மானித்து வசனங்களை சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் பக்தி ஆவிக்குரிய பாடல்களை பாடி தங்கள் இருதயங்களை கர்த்தரை போற்று பாடினார்களோ அவர்கள் எல்லாரும் தேவ ஆவினால் நிரப்பப்பட்டபடினாலே ஞான வாசிக்கலாம் பாருங்க. அவர்களுடைய எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ தேவன் தெரிந்து கொண்டதில்லை, இந்த தெரிந்துகள் ஸ்திரீகள் தெரிந்து கொண்டார்கள். ஆவியால் நிரப்பப்பட என்ன செஞ்சார்கள்? தெரிந்து கொண்டார்கள். இது நிரப்பப்படுறதுன்னு உங்க சாய்ஸ்.
நீங்க நிரப்பப்படலாம், ஆவியானலாம் இருக்கலாம், அவிழ்ந்து போகலாம், உங்களுடைய தீர்மானம். வாசிக்கலாம் பாருங்க. எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். எல்லாத்தையும் திரித்தார்களாம். என்ன கொடுத்தாலும். ஏன் இங்க வெள்ளாட்டு மயிர்னு போட்டிருக்கு? இதுக்கு முன்னால வரைக்கும் வெள்ளாட்டு மயிரை திரித்து ஒரு ஆடையும் செய்யல. ஃபர்ஸ்ட் டைம் செய்யறாங்க. ஆமே, அது ஞானம் வருது. நூலை கொடுத்தா செஞ்சாங்க பாருங்க. அவங்களுக்கு அந்த ஞானம் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறாங்க. கொடுப்பா, எனக்குள்ள இருக்க ஞானம், அறிவு, புத்தி இவைகளை செய்யும். ஏனென்றால் நான் தேவ ஆவினால் நிரப்பப்பட தீர்மானித்திருக்கேன். நான் மதியற்றவனாய் இருக்க விரும்பவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆமே. உலகத்திலே மிகப்பெரிய கேட்டுள்ள தெரியுமா? மதியற்றவர்களாய் புத்தீனமாய் இருப்பது மகா பெரிய வேதனை. ஏனென்றால் தேவனுடைய பொக்கிஷம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் சொல்றார், என்னிடத்திலே ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் இருக்கிறது. ஆமென். அவருடைய தங்கவேலி இருக்கு. அதை காட்டிலும் எது சிறந்தது? ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் இருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை நீ ஆவியில் நிறைந்திருக்கும் பொழுது அந்த பொக்கிஷம் உனக்குள்ள இருந்து ஞானம், அறிவு, புத்தி வெளிப்படும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அதுதான் கர்த்தருடைய ஆவியானுடைய விருப்பம். சபைகளுக்குள்ள இன்றைக்கு தேவ பிள்ளைகள் மூடத்தனத்தில், அறிவீனத்திலும் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வசனம் சொல்லிடுவாங்க. ஏன்னு கேட்டா கர்த்தரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு கர்த்தர்? லூக்கா 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லூக்கா 16:8 போகும். ஏசப்பா சொல்லியிருக்காரு. இந்த வசனம் தான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 16:8 வசனத்தை எடுங்க, வாசிங்க. எல்லா வசனத்தை எடுத்து வாசிங்க. அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சி கொண்டான். ஏசப்பா சொல்றார், இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாயிருக்கலாம். பார்த்தீங்களாங்க, ஒளியின் பிள்ளைகள் புத்தியே கிடையாது அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டார். ஏசப்பா சொன்னார், உண்மைதான். ஒளியின் பிள்ளைகள் புத்தி இல்லைன்னா ஆவியில நிரப்பப்படட்டும். அவளுக்கு ஞானம், அறிவு, புத்தி என்கிற பொக்கிஷங்கள் உண்டாயிருக்கும். ஆமே. நீங்க ஆவியால் நிரப்பப்படலைன்னா உயிரில் இருக்கிற பிள்ளைகளை பார்க்கணும். ஒளியின் பிள்ளைகள் புத்தீனமா தான் இருப்பாங்க. ஏன்? இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? தங்களுடைய மாமிசத்தில் நிறைந்திருக்கிறார்கள். நான் சொன்னீங்க, ஆவியில் இருந்தா ஒளியின் பிள்ளைகள் தான் இருளின் பிள்ளைகளை பார்க்கிலும் அதிக ஞானிகளாய், புத்திகளாய், அறிவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஆமே. இப்ப கர்த்தருடைய ஞானத்தை நீங்க தெரிஞ்சு கொண்டு பாருங்க. ஞானம் என்பது அவருக்குரியது. இட்ஸ் ஃபியூச்சர் ஈவெண்ட். அது வினோதமானது. ஞானம் என்பது பாருங்க, ஞானத்தை போதிக்கும் வரம்னு ஒரு வரம் இருக்கு. என்ன வரம் இருக்கு? என்ன வரம்? ஞானத்தை போதிக்கும். அது ஃபியூச்சர் ஈவெண்ட், எதிர்காலத்தை சொல்லுவது. அதான் ஞானத்தை போதிக்க வரும். அது எப்படிப்பட்டதா இருக்கும்? அது அப்புறம் ஞானத்தில் என்ன இருக்க மாட்டீங்க, வினோதமா இருக்கும். இதுக்கு முன்னால நீங்க கண்டிருக்க மாட்டீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க, உங்க காதால கேட்டிருக்க மாட்டீங்க, கண்ணால் கண்டிருக்க மாட்டீர்கள், உங்கள் இருதயங்களில் தோன்றி இருக்காது. அதான் ஞானம். அப்படிதான் இருக்கு. பூமி, ஏதோ ஒரு பூமி இருந்துச்சு. அந்த பூமியை பார்த்து ஏசப்பா ஒரு பூமியை செய்யல. நீங்க பூமியை செய்ய சொன்னா ஏற்கனவே இருக்கிற பூமியை பார்த்து பூமியை செய்வீங்க. ஏசப்பா அப்படி செய்யவே என்ன மாட்டாங்க, மாட்டவே மாட்டாங்க. ஆமே. அல்லேலூயா. அவர் செய்ய மாட்டார் பாருங்க. அவர் வந்து அவர் காட் ஆஃப் கிரியேட்டர்னால விஸ்டம் அர்த்தம். கர்த்தர் உங்களை எப்படி கிரியேட்டரா வச்சிருக்காரு. ஆமே. சொல்லுங்க, நான் ஒரு ஜெராக்ஸ் காப்பி இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஜெராக்ஸ் காப்பினா புரியலையா? சரி, புரியல. அப்ப ஆவியில் நிரப்பப்படணும். அல்லேலூயா. புரியலன்னா ஆவியில் நிரப்பப்படணும். சரி, அப்போ நீங்க வந்து ஏன் இருளின் பிள்ளைகளை பார்க்கும் நீங்கள் புத்தி இல்லாமல் இருக்கீங்க, ஆவியில் நிரப்பப்படலை. ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்கள் மதியற்றவளாக இருக்கக்கூடாது. ஆவியில் நிறைந்து ஞானம், அறிவு, புத்தி என்கிற அவருடைய பொக்கிஷம் உங்களிருந்து வெளிப்படணும்னா நீங்கள் ஆவியில் நிறைந்திருக்க என்ன செய்யணும்? தீர்மானிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் அப்படிதான் தேவ பிள்ளைகளை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ஏசப்பா மேல ஆவியானவர் வந்து இருந்தார். இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் நிரப்பினார். ஆவியில் நிறைந்தவராக இயேசு இருந்தாரு. சரி, அவர் இருக்கும்போது அவர் மேல இந்த ஆவியானுடைய என்ன இருக்குது? ஆமா, ஆவியான்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பாரு. ஏசாயா 11:2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார்.
கர்த்தருடைய ஆவியான சொல்லும்போது அவர் எப்படி இங்க வசனம் சொல்லுது பாருங்க, ஞானத்தையும் புரிந்து கொள்ளுதலையும், அண்டர்ஸ்டாண்டிங். எதை புரிந்து கொள்றோம்? வேத வசனத்தை புரிந்து கொள்ள முடியலையே உங்களால, அப்புறம் உங்க மேல இருக்கிற ஆவியா என்ன ஆவியானவர்? வேத வசனம் புரிய மாட்டேங்குதுன்றாங்க, குழப்பமா இருக்குன்றாங்க. என்ன ஆவியில் நினைச்சிருக்காங்க? இயேசு கிறிஸ்து வந்தாலும் வசனத்தை விலக்கி உங்களுக்கு புரிய வைப்பா. அந்த உணர்வுன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, உணர்வையும் ஞானத்தையும் அது உணர்வுன்றது அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள் சொல்லும், புரிந்து கொள்ளுதல் சொல்லுங்க, புரிந்து கொள்ளுதல். பார்த்தீங்களா? அந்த ஆவியால் வரும்பொழுது பெசலேலுக்கும் அப்புறம் மற்ற சகோதரர்களுக்கும் ஏசப்பா என்ன சொல்றாங்கன்றது புரிஞ்சிச்சு. புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சது பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்த பூமியில் இருக்கும்போது வசனம் சொல்லிட்டே இருக்கும்போது அறிந்து கொண்டீர்களா, அறிந்து கொண்டீர்களா கேட்குறா. புரிஞ்சான்னு கேட்குறா பாருங்க. ஆவியான ஊற்றப்பட்ட பிறகு புரிந்து கொண்டீர்களா, புரிந்து கொண்டா கேட்கவே இல்லை. ஏன்னா ஆவியான என்ன செஞ்சாரு? வசனத்தை புரிய வைத்தார். இன்னைக்கு ஏன் சபைக்குள்ள புரிய மாட்டேங்குதுன்னா, இது என்ன ஆவின்னு எனக்கு தெரியல. ஹோலி ஸ்பிரிட்லாம் நீங்க நிறைஞ்சிருந்தீங்களா, இந்த வசனங்களை இயேசு உங்கள் இருதயத்திற்கு புரிய வைப்பார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் நான் நிறைந்திருக்கும் பொழுது இந்த வசனங்களை எனக்கு புரிய வைக்கிறார், புரிய வைப்பார். ஆமென். இந்த வசனம் குழப்பமா இருக்கு எல்லாத்துக்கும். நான் சொல்லி இந்த வசனம் தான் தெளிவை தருது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வசனம் குழப்பமா இருக்கா? என்ன ஆவியை பெற்றிருக்கீங்க? என்ன ஆவியில நிறைந்திருக்கிறீர்கள்? இந்த வசனம் குழப்பம் இல்லை. இந்த வசனத்தை படிச்சா வசனம் சொல்லுது உன் புத்திய தெளிவிக்கும். ஏன்னா குழப்பமா இருக்குன்றான் வசனம். ஏய், வசனம் எப்படா குழப்பமா இருக்கும்? ஆவியாளர் பேசுனா குழப்பமா இருக்குன்றான். நான் சொல்றேன், ஆவியாளர் பேசுனா குழப்பம் தீரும். வசன சபையில கேட்டா உங்களுக்குள்ள குழப்பம் தீரும். குழப்பம் வராது. குழப்பம் சரி எங்க தப்பா உட்காந்துருக்கோன்னு நினைக்கணும் பாருங்க. தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொல்றாருங்க, ஒரே குழப்பமா இருக்கு, ஓட நடத்த விட்டு ஆவியாளர் பேச உனக்குள்ள குழப்பம் வராது, தெளிவு உண்டாகும். வசனம் கேட்டா குழப்பம் வராது, தெளிவு உண்டாகும். நீ சபை உள்ள வர மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. வெளியே போகும்போது ஆவியானவர் வசனத்தை புரிய வைத்து உங்களை நிரப்பி அனுப்புவார். அதான் ஆவியானவர் செய்யலாமே. ஆண்டவர் அப்படிதான். உணர்வுனா புரிந்து சொல்ல, புரிந்து கொள்ளுதல். சொல்லுங்க, புரிந்து கொள்ளுதல். நீங்க உணர்வுனா பாருங்க, இந்த எமோஷன் அது கிடையாது. இங்க எமோஷனுக்கு ஸ்பிரிட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. ஸ்பிரிட் எமோஷனே ஆகாது. புரிந்து கொள்ள சொல்லுகிறது. எமோஷன் என்னது கரெக்டான சொல்லுது? உணர்ச்சி. உணர்ச்சி கிடையாது. ஆவியான உணர்ச்சி கிடையாது. உணர்வே இல்லையான்னு சத்தம் போடுறாங்க. உணர்வா? நான் அறிந்து கொள்ளுகிறேன் சொல்லு. நான் தேவாவியால் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளுவேன். அப்புறம் சொல்ல பாருங்க, அது அதான். அப்புறம் ஆலோசனையும். ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்க. நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு. நான் உள்ள உங்களுக்கு ஆவியான பாருங்க, ஆலோசனையும். அடுத்து பாருங்க, பலத்தையும் அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற ஆவியாரும். உங்களுக்கு ஆவியான வேணா செய்வாராம். ஞானம், அறிவு, ஞானம், புரிந்து கொள்ளுதல், ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படிவையெல்லாம் உங்களுக்கு அருளுகிற ஆவியானவர். இப்போ ஆவியில் நிறைஞ்சிருந்தா இவன் இந்த கேரக்டர்ஸ் என்ன செய்யும்? வெளிப்படும். ஞானம், புத்தி, அறிவு. ஏன்பா இந்த வேணும்? ஞானம்ன்றது அது ஒரு பொக்கிஷம். சொல்லுங்க, ஞானம் என்பது பொக்கிஷம், அறிவு என்பது பொக்கிஷம். தேவனுடைய பொக்கிஷ சாலையில் என்ன இருக்குன்னா ஞான அறிவு தான் இருக்கு. அது தங்கத்தை காட்டு தங்க கூட தங்க இருக்கட்டும், அதை காட்ட ஒரு பொக்கிஷம் என்ன ஆண்டாரு? ஞானம், அறிவு. ஆமென். அறிவு என்பது தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வது, வேத வசனத்தை அறிந்து கொள்வது, இதெல்லாம் அறிவு. ஞானம் என்றது பாருங்க ஃபியூச்சர் ஈவெண்ட் அல்லது வினோதமாக தேவன் ஒரு காரியம் சொல்லும் போது பாருங்க, அது வினோதமாக இருக்கும். ஏன்னா அது வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசம் என்ன வித்தியாசமாக இருக்குது? ஆனால் அதான் தேவனுடைய ஞானம். அப்போ ஞானம், அப்போ அந்த நான் சொல்றேன் ஆவியால் வந்து ஞானம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு விளக்கி காமிக்கிறேன். ஞானம் சொல்லுங்க, ஞானம் எப்படிப்பட்டது? நீங்கள் சொல்லுங்க, ஞானமே உனக்கு இல்லையான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லணும், ஆவியில் நிரம்புப்பா. ஆவியில் என்ன செய்ய? நிரம்பு. ஞானம் வந்துடும். சொல்ல, ஆவியில் நிரம்பு, ஞானம் வந்துடும். ஜோம் பண்ணுறீங்களா? ஒருவன் ஞானத்தில் குறைவிழுந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரையும் ஒருவரையும் கடிந்து விடாமல் அப்போது அவருக்கு கொடுப்பார்னா முதல் ஆவியில் நிரப்பிடுவார். அல்லேலூயா. ஆவியான நிரப்பும் பொழுது ஞானம் வந்துடும். ஆமென். பாருங்க, எதிர்காலத்தின் குறித்து
அந்த காரியங்கள் ஞானத்தினுடைய ஒரு பகுதி. அது வந்து கிரியேட்டிவாக இருக்கும், கிரியேஷனாக இருக்கும். அது அவர் உருவாக்குனதாக இருக்கும் அந்த ஞானத்தில். சரிங்களா? அப்புறம் அதில் வந்து நிச்சயமாக இது வந்து ஜெராக்ஸ் காப்பியாக இருக்காது, யூனிக்காக இருக்கும். இவைகள்லாம் ஞானத்தினுடைய காரியம். இந்த ஞானத்தை பற்றி ஞானம் எப்படிப்பட்டது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு நிருபம் 3:17. அப்போ உங்கள் பிள்ளைகள் ஞானம் இல்லை நாணம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நீ ஆண்டவரை ஆவியில் நிரம்பு, சங்கீதங்களை வசனத்தை சங்கீதமாக பாடு, நீ கேட்குற வசனத்தை சங்கீதமாக பாடு. ஆவியில் நிரம்பினா மதியற்றவனாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நான் அறிந்து கொள்வேன். நீங்கள் தான் நல்ல பாடகர், ஆமென். இல்லை நல்ல ஆவிக்குரிய பாடல்களை பாடுங்க. மேக்கிங் மெலடிஸ். பாஸ் என்ன பண்ணுறீங்க? மேக்கிங் மெலடி டு த லார்ட், ஆமென். பாடல்களை இதயத்தில் பாடுற எதற்காக? ஆவியில் நிறைந்திருக்க. சரி, ஞானத்தை பற்றி பார்ப்போம். ஞானத்தை பற்றி யாக்கோபு நிருபம் 3:7. சபைதான ஞானமாக இருக்கணும். சபையில் இருக்க பிள்ளைகள் தான் ஞானமாக இருக்கும். போய் பாருங்க, சபைக்குள்ளே தான் மக்கள் குழம்பி போய் கிடக்கான். ஒரே குழப்பம், வசனத்தை எடுத்தா குழப்பம், ஆவியானவரை பற்றி குழப்பம், தீர்க்க தரிசனத்தா குழப்பம், எல்லா எதிர்காலம் குழப்பம். ஏன் குழப்பமாக இருக்குது? அவங்கள் ஆவியில் என்றோ பெற்றார்கள், தொடர்ந்து நிரம்பி இருக்க தீர்மானிக்கவில்லை, தங்கள் ஆவியை அனல் மூட்டவில்லை. சரி, யாக்கோபு நிருபம் 3:17 வரும் வாசகம். பரத்தில் இருந்து வருகிற ஞானம். பரிசுத்தர் எங்க வந்தாரு? 2 வாசிச்சு பாருங்க. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பரிசுத்தர் அங்கே தான் வருங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது பியூரா இருக்குமா? சரிங்களா? ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதை நீங்கள் வச்சு அறிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து பியூராக இருக்குது, இது ஹெவனில் வந்தது. ஒருத்தன் பொருள் சம்பாதிக்க நினைக்கிறான், சகை மணிக்க 4 தினம் கொள்ளையிட்டான். பார்த்தியா, பணம் சம்பாரிச்சுன்னா எப்படா சம்பாரிச்ச? ஆனால் அது சுத்தம் இல்லைன்னா சொல்ல, இந்த ஞானம் நினச்ச தேவண்டத்தில் வரல, பேய் கொடுத்துருக்கு, அதில் அவன் சம்பாரிச்சான். சுத்தம் இல்லை, கையில் சுத்தம் இல்லை. சரி, ரைட்டாக போகிறோம். சுத்தம் உள்ளதும் பின்பு சமாதானம். என்ன பண்ணுறது? சமாதானம் பண்ணுறது கூட தேவ ஞானம் தாங்க. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் குறிச்சிங்களா? சமாதானம் பண்ணுறது கூட தேவ ஞானம், ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து சாந்தமாக இருக்குமா? சாந்தமாக இருக்குமா? அப்படி சாந்தமாக இருக்கிற ஒரு மனுஷனை கடைகள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவர் ஞானியாய மனிதன், தேவன் அவர் ஞானத்தால் நிரப்பி இருக்கிறார், ஆமென். அப்புறம் இணக்கம் உள்ளதாயும், வேத வசனத்தின்படி ஒரு காரியத்தை இணைந்து போகும், பிரிவினைகளையும் சண்டைகளை கொண்டு வராது. அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு எல்லாம் இணக்கமாக இணைந்து அவர்கள் அங்கே மோசே நாட்களை செஞ்சாங்க. பாருங்க, நான் சொன்னேன், நம்ம ராஜ்யத்தை நீங்கள் எப்படி செய்கிறீங்க கட்டணும்னா, என் வேலையை மாக்கிறதுக்கு நான் இணக்கமாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஞானம் பேய்த்தனத்தை எடுத்து ஓடுது. நாம் எல்லாரும் இணைந்து இந்த சபையை கட்டுவோம் நீங்கள் நின்றீங்கன்னா, நான் சொல்கிறேன், இது பரத்திலிருந்து வருகிற ஞானம். அல்லேலூயா, அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, அடுத்த வசனத்தில் பாருங்க, இணக்கம் உள்ளதும் நற்கனிகளினால் நிறைந்ததால். நல்ல கனிகளால் நிறைந்த இருக்குமா? நற்கனிகள், ஆவிக்குரிய கனிகள் அது, அந்த கொண்டு இங்கே சேர்த்துடாதீங்க. இது நற்கனிகளால் நிறைந்ததாக இருக்கும். அடுத்து பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும். ஞானத்துக்கு இவ்வளவு வெளிப்பாடு இங்கே கொடுக்குறாரு. இது ஒவ்வொரு வார்த்தையை வச்சு நீங்கள் ஒரு பெரிய தியானத்துக்குள்ள நீங்கள் கடந்து போகலாம். அப்போ தேவ பிள்ளைகள் வசனம் கையில் இருக்குங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கற்பனையை பெற்றுக்கொண்ட ஜனம்தான் ஞானம் உள்ள ஜனம் சொல்லுது. அப்படிதான் சொல்லுது, இல்லைங்களா? இந்த ஞானம் உள்ள புத்தகத்தை எடுத்து படித்தா குழப்பம் வருது. ஏன் குழப்பம் வருது? அப்போ ஆவியில் நிரம்பி இருக்கிற நீங்கள் தீர்மானித்தால், நான் சொல்கிறேன், இருளின் பிள்ளைகளை பார்க்கலும் நீங்கள் தான் ஞானிகளாய், புத்திகளாய், அறிவாளிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் செய்கிறவைகள் வினோதமானதையும் கூட நீங்கள் செய்வீர்கள். அது ஞானத்தின் வெளிப்பாடு. நீங்கள் இணக்கம் உள்ளவர்களாய் இருந்து தேவராஜ்யத்தை கட்டுவீர்கள். அதுதான் ஞானம். அதற்கு தான் ஆண்டு சொன்னார், அப்பா இந்த ஆசீர்வாதம் இருக்குப்பா, இந்த ஆசீர்வாதம் இருக்கு. என்ன செய்ய? ஞானத்தால் நீங்கள் வேணுமென்றால் அறிவும் புத்தியும் இருந்தால் பாருங்க, இந்த ஞானம் அறிவு புத்தி உலகத்தில் கிடைக்காது. நான் சொல்ல கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஞானம் புத்தி அறிவு கடையில் விற்கப்படுகிறது இல்லை.
கல்வியில் போய் ஞானத்தை படிக்கிறாங்க நினைக்கிறீங்களா? இன்னும் அவங்க அறிவடைகிறார்கள், அவ்வளோதான். ஞானம் என்றது அறிவை அதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஸ்கூலுக்கு கண்டிப்பாக அனுப்பணும், தப்பு இல்லை. ஞானம் என்பது அறிவை காட்டிலும் மேன்மையானது. அது ஒரு கிரியேட்டிவிட்டி உண்டாக்கும் பாருங்க. அந்த ஞானம் உங்களை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும்னா, ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் கர்த்தர் நினைச்சிருக்கணும்னா, நீங்கள் ஆவியிலே நிறைந்த ஒரு வாழ்வை வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் எளிமையில் இருக்கலாம். Don't forget to subscribe.